நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, விட்டது சனி, கெட்டது விலகும். அதனால வாழ்க்கையில நிம்மதியும் விடுதலையும் விமோச்சனமும் கண்டிப்பா கிடைக்க போது. உங்களுக்கு பழி பாவம் பகை கண்டிப்பா நீங்கும். இந்த அதிர்ஷ்டம் ஒரு 5 மாசம்தான், அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. காரணம் சனிபவனுடைய வக்ரம். ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். சனிபவனுடைய வக்ர பயிற்சி பலன்கள் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னு நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, 7.5 சனி, அதுவும் விரயச்சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் சனிவனுடைய வக்ரம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது. ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த செய்ய போகுது. ஏன்னா கெட்டதை செய்யக்கூடியவன் சற்றே விலகும் பொழுது, சற்றே தடுமாறும் பொழுது நல்ல யோகம் கிடைக்கும். அதாவது கெட்டவன் கெட்டும்போது கண்டிப்பா நல்ல யோகம் இருக்குது, கெடுதல் நடக்காம இருக்கும், அதுவே நல்ல யோகம் தானே. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நடக்க போகுது. உங்களுடைய மீன ராசிக்கு 12ல கும்ப ராசியில ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலையில வக்ரம் அடைகிறார். அப்படி வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது இந்த வருஷம் இறுதி வரை, நவம்பர் 15ஆம் தேதி வரை அவர் வக்ரத்துல தான் இருக்க போறாரு. கிட்டத்தட்ட 5 மாதங்கள். வக்ரம்னா என்னங்க அப்படின்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போய்த்தான் வக்ரம்னு சொல்றோம். ஸோ இப்போ புரட்டாதியில் இருக்கக்கூடியவர் அப்படி பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் செல்ல போறார். அதற்கு காரணம் சனிவான இருக்கக்கூடிய வீடான கும்பத்திற்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய மிதுனத்துல சூரியன் பிரவேசிக்க போறார். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு சூரியன் மீண்டும் துளாராசிக்கு வரும் வரை இந்த சனிவனுடைய வக்ரம் என்றது தொடரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வக்ரம். அப்போ அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போனா அதனுடைய பலன்கள் மாறி நடைபெறும். ஸோ சனி பவனில் கெடுதல் நடந்தவங்களுக்கு நன்மை நடக்கும். அப்படி மீனராசியில பிறந்த உங்களுக்கு 7.5 சனி, அது விரைச்சனியா இருந்து சனிவான் கெடுதல் செய்து கொண்டிருந்தார். இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால சனிவான் விட்டு விட்டார் உங்களை. அதனால கெட்டது விலகுது, கண்டிப்பா நல்லது நடக்க போகுது. அது எந்தெந்த விஷயத்துலங்க அப்படின்றத டீட்டெயிலா நம்ம பார்த்துருவோம். இதுல முதல்ல இந்த விரயஸ்தானத்துல சனிவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார். தேவையில்லாத விரய செலவுகள், தேவையில்லாத பயணங்கள் உங்களுக்கு அதிகமா வந்திருக்கலாம். ஸோ அந்த பயணங்கள் முடிவு பெறும். அதே போல வழக்குகள் பிரச்சனை, ஸோ பல வழக்குகள் நடந்திருக்கலாம், பல பிரச்சனைகள் வீட்டில் நடந்திருக்கலாம். அப்படி வழக்குகள் முடிவுக்கு வரும். ஸோ நீங்க முடிச்சுக்க முடியும். அதனால விடுதலை கிடைக்கும் நிம்மதியான முறையில. ஸோ மேலும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையில் தவறாது, தேவையில்லாத மாமியார் வீட்டு வழிகளில் பிரச்சனை, அதனால நிம்மதி இழந்தவர்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும். வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்க, வேற ஒரு நாட்டில் வேற ஒரு மாநிலத்தில் போய் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, மன நிம்மதி இல்லை அப்படின்றவர்களுக்கு அந்த மன நிம்மதி கிடைக்கும். அந்த வெளிநாடு சம்பந்த பிரச்சனைகள் நீங்கும். ஓகேங்களா? தேவையில்லாத பயணங்கள் இனி இருக்காது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய வழக்குகள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் தீர்வதற்கு, அந்த பிரச்சனை முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை, இந்த 5 மாசத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மீனராசியில் பிறந்தவர்கள் பல வருஷம் இழுத்துட்டு வந்த வழக்கை கூட முடிச்சுக்க முடியும். சரிங்களா? விரயம் பயணம் இனிமேல் தேவையில்லாமல் இருக்காது, தேவையில்லாத அலைச்சல் இருக்காது, பயப்படாமல் இருக்கலாம். மாமியார் வீட்டு பிரச்சனை இருக்காது, சொந்த வீட்டுகளில் அல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை இருக்காது, நீங்கிரும், குறைஞ்சிரும். ஓகேங்களா? இதனால நிம்மதியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த சனிவனுடைய பார்வை இருக்கு இல்லையா, பார்வை பலனும் மாறுதுங்க. ஏன்னா சனிவான் பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். அப்படி சனிவனுடைய 3, 7, 10 பார்வை உண்டு. அப்படி இந்த 3ஆம் பார்வையா மேஷத்தை பார்த்தாரு. மீன ராசியான உங்களுக்கு அது 2ஆம் வீடு. அப்போ குடும்பத்துல சில பேருக்கு நோய் பிரச்சனை வந்திருக்கலாம், எதிர்பாராத தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு அதனால் வழக்குகள் பிரச்சனை வந்திருக்கலாம். குடும்பத்துல உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்க பொறுப்பாளியாக வந்து நீங்களும் அதுல அவமானப்படக்கூடிய சூழல் உருவாயிருக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். குடும்பத்தில் இருக்க உறவுகளுக்கு ஃபைனான்ஸ், பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் எழுந்திருக்கலாம், அது சரியா போகும். சில பேர் காணாம போயிருக்கலாம், அந்த காணாம போன உறவுகள், விட்டு விலகிய உறவுகள் மீண்டும் வந்து சேருவாங்க. பொருட்கள் தொலைஞ்சு போயிருந்தால் அது திரும்ப கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் இல்லாத மீனராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் உருவாகும். ஓகேங்களா? பணம் கையில் வந்து சேரும், வர வேண்டிய பணம் வசூலாயிரும். அதுக்கடுத்து இந்த சனிவனுடைய நேரடி 7ஆம் பார்வை சிம்மத்தில் பஞ்சது. அது வந்து வேலையை குறிப்பது 6ஆம் வீடு. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நல்ல ஒரு பெயர் கிடைக்கல, சும்மா உட்காந்துருவங்களும் அந்த சம்பளம் கிடைச்சிருது.
ஒரு வேலையும் பார்க்காதவங்களுக்கு பாராட்டு புகழ் கிடைக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களுடைய இயக்கம், உங்களுடைய விரக்தி இருக்கு இல்லையா, அதற்குண்டான பதில் இப்போ கிடைக்கும். உங்களுக்கு வேலையில இருந்த அந்த விரக்தி சரியாயிரும். வேலையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும், வேலையில நிரந்தரமா இருக்கும், வேலையில சம்பள உயர்வு கிடைக்கும். வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை பெற்று தரக்கூடிய நிலையில் சனிவனுடைய பார்வையுடன் மாறுது. அதனால மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி நான் தோத்து போயிட்டேன், பல வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இன்றைய காலகட்டம் இந்த 5 மாதத்துக்குள் கண்டிப்பா பயன்படுத்திங்க. காற்றுள்ள போதே துற்றிக்கொள் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது. அதனால அரசாங்க வேலைக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்ற கண்டிப்பா நீங்க இந்த விட ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியா அவருடைய 10ஆம் பார்வை என்பது விருச்சிகத்துல பயஞ்சது இல்லையா. விருச்சிகம் என்பது உங்களுடைய மீனத்திற்கு 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானம். அப்போ சனிவான் தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் 2 பாக்கியத்திற்கு. அது என்னங்க 2 பாக்கியம்னா திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம். ஸோ 2க்கும் தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார், அந்த தடையை விளக்குகிறார். அதனால மீனராசிக்காரங்க ஜென்மத்தில் ராகு 7 கேது, மேலும் குரு பார்வை 7க்கு கிடைக்குது, மேலும் சனிவனுடைய வக்ரம். ஸோ இந்த ஒரு காலகட்டம் மற்ற எல்லா கிரகங்களும் அதுக்கு வழிவிடுது. அதனால தடைப்பட்ட திருமணத்தை தடையின்றி நடத்திக்குங்க. பல வரன் பார்த்துருக்கலாம், இப்போ பார்க்கக்கூடிய வரன் முடிஞ்சிடும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் கிடைக்காத குழந்தை பாக்கியம் இனி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் பெறுவதில் உடல் ரீதியான சிக்கல்கள் இருக்கா, பிரச்சனை இருக்கா, இனிமேல் சரியாயிரும். ஸோ அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக உங்களுக்கு அமைஞ்சிடும். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த பதவியும் கௌரவமும் படிப்பு விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய கலைகளையும் புதிய கல்வி முறையும் நீங்கள் கற்றுக்கொண்டு அடுத்த கட்ட வேலைகளுக்கு நீங்கள் முன்னேறி போவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு நடக்கும். அதே போல் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவம் கண்டிப்பாக நீங்கிரும். சரிங்களா? பகை முடிவுக்கு வரும். பகையாக இருந்த உறவுகள் இனி பாசமாக மாறுவார்கள். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு 5 மாதத்துக்குள்ள உங்களுக்கு நடக்கும். காலம் சந்தர்ப்ப சூழ்நிலையை மட்டும்தான் கொடுக்கும். அந்த காலத்திலையும் சூழ்நிலையிலும் சந்தர்ப்பங்களையும் நாம் நம்மளுடைய முயற்சியும் உழைப்பையும் போட்டால் தான் மாற்றிக்க முடியும். சரிங்களா? நம்மளுடைய முயற்சியும் உழைப்பும் இல்லாமல் அங்கே ஒன்றுமே நடக்காது. ஸோ அந்த முயற்சியும் உழைப்பையும் இந்த 5 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக போட்டால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமான முறையில் மாறும். பயன்படுத்திக்கிங்க, விட்டுறாதீங்க. மேலும் இந்த சனிவானுடைய வக்ர காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மத்தில் மீனராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, ராகு கால பூஜையை மட்டும் தவறாம கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. அதை மட்டும் அந்த பூஜையை மட்டும் தவறாம பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். மேலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால முயற்சி பண்றதுல சோம்பேறித்தனத்தையும் காலதாமதத்தையும் செய்து விடாதீர்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சீங்கன்னா அந்த தடையை மட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற தள்ளி போறதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ முயற்சி இன்றே செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டு. அப்படி முடிவு பண்ணிக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் உண்டு. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இந்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து இப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.